வணக்கம் NetKings வியூவர்ஸ். நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நெட்வொர்க்கிங் பற்றின பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதில் வந்து ஃபஸ்ட் எபிசோட என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, OSI லேயர்ஸ் நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு கோராக இருக்க ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் லேயர் 7 லேயர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லேயர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவை தவிர வேறு ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது OSI லேயர், எதுக்காக OSI லேயர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 கம்ப்யூட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த 2 கம்ப்யூட்டருக்கும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து இந்த OSI லேயர் தான். இப்போது ஒரு விண்டோஸோ ஒரு மேக்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2ஐயும் கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த 2க்குமே தெரியாது நம்ம எப்படி வந்து பேசிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த OSI லேயர் யூஸ் பண்ணுறோம். இப்போது வேர் இஸ் OSI லேயர்? நிறைய பேர்த்துக்கு வந்து OSI லேயர் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். நம்ம வந்து OSI லேயரை வந்து பார்க்க முடியாது. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அது ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருந்தால் தான் இன்டர்நெட் வந்து நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற கான்செப்டில். ஸோ எங்கேயாவது நெட்வொர்க்கில் இஷ்யூஸஸ் வர்றப்போ மட்டும்தான் நம்ம வந்து OSI லேயரை வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியும். அதில் எந்த லேயரில் இஷ்யூ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம OSI லேயரை யூஸ் பண்ண முடியும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டடாக தான் இருக்கும். ஒரு விஷுவலைஸாக நம்ம என்ன நடக்குது இந்த லேயரில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த OSI மாடல். இதில் வந்து 7 லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டாலிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு 7 லேயர் இருக்கும். ஸோ இப்போ OSI லேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து மாடர்ன் இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து OSI மாடல் வந்து இப்போது யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து TCP மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பட் கோர் அப்படின்றனால இதை நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ அப்ளிகேஷன் லேயர் இதான் வந்து நான் லாஸ்ட்லேருந்து போகிறேன். அப்ளிகேஷன் லேயர் எடுத்துக்கிறோம். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர், ஸ்கைப்பு, அப்ளிகேஷன்ஸ், அவுட்லுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயரில் ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். இதில் வந்து ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். SMTP, HTTP, HTTPS, FTP அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இப்போது நான் சிம்பிளாக என்ன கான்செப்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கைப் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகிட்டு இருக்க ஸ்கைப் யூஸ் பண்ணி ஹாய்ன்ற மெசேஜை வந்து அனுப்புகிறோம். அது வந்து சென்டருக்கு எப்படி போய் சேருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஃப்ளோவில் அப்படியே பார்க்கலாம். இப்போ நான் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஒரு ஹாய்ன்ற மெசேஜை ஸ்கைப் வழியாக அனுப்பிட்டேன். அப்போது அது வந்து செகண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஹாய்ன்ற மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 50 MB ஃபைல் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது வந்து 25 MB கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அந்த என்கிரிப்ஷன், கம்ப்ரஷன் அப்படின்ற அந்த 2 வேலையும் ப்ரெசன்டேஷன் லேயரில் நடக்கும். இங்கே எந்த ப்ரோட்டோகாலும் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் அனுப்பின ஹாய் வந்து நேராக வந்து செஷன் லேயர் போகும். செஷன் லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆத்தென்டிகேஷன் அதாவது இப்போ நீங்கள் அனுப்புகிறது நீங்கள் தான் அனுப்புகிறீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செஷன் லேயர் ஒர்க் ஆகும். இப்போ 2 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷன் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மானிட்டரிங் வந்து இங்கே தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு விட்டுருவீங்க. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகணும் இல்லையா, இல்லாட்டி நமக்கு அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும். அந்த வேலையை வந்து இந்த செஷன் லேயர் பார்க்கும். ஸோ வந்து செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷனையும் இதுதான் பார்த்துக்குறோம், மானிட்டரிங்கும் அப்படி தான் பார்த்துக்குறோம். ஸோ செஷன் லேயர்லேருந்து இப்போ தான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து இந்த OSI லேயரோட ஹீரோ. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, செக்மெண்ட்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அப்படின்ற 3 பார்ட் இருக்குது. இதில் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து TCP, UDP அப்படின்னு 2 ப்ரோட்டோக்கால் இங்கே ரன் ஆகும். இதில் நான் என்ன நடக்கும்னு நான் 2வது ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இங்கே 2 ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து TCP, கனெக்ஷன் ஓரியன்டட், UDP, கனெக்ஷன் லெஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, TCP வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் ஹாய்னு அனுப்பிட்டீங்க, அந்த மெசேஜ் போயிருச்சா போகலையா அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து TCP ப்ரோட்டோக்கால் தான் கொடுக்கும். UDP வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு போயிருச்சா போகலையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான். பட் ஆனால் TCP வந்து ஸ்லோவாக இருக்கும், UDP வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ் இல்லாதனால. இப்போது இதில் இருக்க அந்த செக்மெண்ட்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்பின ஹாய் அப்படின்ற டேட்டா என்ன ஆகும் அப்படின்னா 3 பார்ட்ஸை வந்து பிரிஞ்சிடும். சீக்வன்ஸ் நம்பர், போர்ட் நம்பர், டேட்டா யூனிட் 1 அப்படின்ற அந்த 3 இதுவுமே ஒரே பாக்ஸ் ஆயிரும்.
ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக பிரிஞ்சிடும் உங்கள் டேட்டா, செக்மெண்ட்ஸ் ஆயிரும். இங்கே இருந்தால் நம்மளோட இது ஆரம்பிக்குது, செக்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு இங்கே. அடுத்து வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்வர்லேருந்து ஒரு மூவி ஒன்று டெவலப் பண்ணுறீங்க. அந்த மூவி வந்து 3 GB இருக்குது. இப்போது உங்கள் அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்வரோட ஸ்பீடு வந்து 1 GB/s வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற இது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள் ஃபோன் வந்து ஒரு 100 MB/s தான் அக்செப்ட் பண்ணும், ஓகேவா, டவுன்லோட் ஸ்பீடு. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து சொல்லிடும் அந்த சர்வருக்கு, இந்த மாதிரி என்னால் வந்து 100 MB/s தான் அக்செப்ட் பண்ண முடியும், அதனால் நீங்கள் அதை மட்டும் அனுப்புன்னு சொல்லிடும். இப்போது சப்போஸ் உங்கள் சர்வர் வந்து என்ன பண்ணுது, ஒரு 5 MB/s அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உங்கள் ஃபோன் சொல்லிடும், இல்லை என்னால் 100 MB வரை ஒர்க் பண்ண முடியும், அதனால் நீ 100 MB அனுப்பு அப்படின்னு சொல்லிடும். ஸோ அந்த ஃப்ளோ கண்ட்ரோல், அந்த ஸ்பீடை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எரர் கண்ட்ரோல். நீங்கள் அனுப்பின செக்மெண்ட்ஸ், அதாவது ஹாய் டேட்டா செக்மெண்ட்ஸ் ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த செக்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு செக்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதை திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் சொல்லிடும். ஸோ இந்த 3 விஷயம் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நெட்வொர்க் லேயர், L3 லேயர் 3. ஓகே, இப்போ L3ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், L3 ஸ்விட்சஸ்ஸு, ரூட்டரு எல்லாமே இங்கே தான் ஒர்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியே லாஜிக்கல் அட்ரஸிங், ரூட்டிங், பாத் டிட்டர்மினேஷன், அந்த 3 வேலை இங்கே நடக்குது. இப்போது செக்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட் ஆன டேட்டா என்ன ஆகும்னா, பேக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பேக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. பேக்கெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, செக்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த 3 விஷயங்கள் வந்து பேக்கெட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நெட்வொர்க்லேருந்து 3 விஷயம் நடக்குது, லாஜிக்கல் அட்ரஸிங், ரூட்டிங், பாத் டிட்டர்மினேஷன். லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னா என்னென்னா, உங்களோட ஐபி, ஒரு மிஷினுக்கும் ஒரு ஐபி இருக்கும் இல்லையா, ஐபி அண்ட் சப்நெட் மாஸ்க்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, எந்த நெட்வொர்க்லேருந்து எந்த நெட்வொர்க்கு நம்ம இது பண்ணுறோம், இந்த மிஷினுக்கு தான் கரெக்டாக அனுப்புகிறோமா அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட்டிங். ரூட்டிங் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ரூட்டிங், டைனமிக் ரூட்டிங் இருக்குது. இதில் வந்து பெரிய கான்செப்ட். இது வந்து நம்ம இதனால் வந்து தனியாகவே ஒரு டாப்பிக்காக பார்ப்போம் பின்னாடி. இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு பாக்கெட் போகுது, இது வந்து இந்த நெட்வொர்க்குக்கு போகுது. ஸோ இங்கே 2 நெட்வொர்க் சும்மா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கு தான் நம்ம அனுப்பணும், இந்த நெட்வொர்க் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூட் பண்ணி விடும் பாக்கெட்டை. ஸோ இது வந்து L3ல நடக்கும். பாக்கெட் எல்லாத்தையும் ரூட் பண்ணி விடுது. ஸோ நீங்கள் உங்களோட விண்டோஸ்லேயோ லினக்ஸ்லேயோ வந்து ட்ரேசர்ட் ஸ்பேஸ் 8.8.8.8ன்னு போட்டிங்க அப்படின்னா, உங்கள் பேக்கெட், நீங்கள் அனுப்பின பேக்கெட் வந்து கூகுளுக்கு எப்படி போய் சேருது அப்படின்றத இந்த இது வழியாக பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஹாப்ஸு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 15 கவுண்ட்டுக்குள்ளே, ஹாப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து பேக்கெட் ரிசீவ் ஆகிடுச்சாங்க அப்படின்னா உங்கள் நெட்வொர்க் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். 15க்கு மேலே போச்சுன்னா ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக் ரூட்டிங், டைனமிக் ரூட்டிங் பற்றி பின்னாடி பார்க்கலாம். பாத் டிட்டர்மினேஷனில் OSPF, BGP அப்படின்னு 2 ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வரும். இதில் வந்து OSPF அப்படின்னா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட். அப்படின்னா நான் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஹாய்ன்ற மெசேஜ் அனுப்பிடுறீங்க. அது என்ன பண்ணுன்னா, உங்களோட ஐஎஸ்பியோட ரூட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அந்த ரூட்டருக்கு போகுது இல்லையா உங்கள் பேக்கெட், அது வந்து OSPFல போகும். அதாவது எந்த பாத் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு அனுப்பு டேட்டாவை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அங்கே போயிடும் ரூட்டருக்கு. இப்போது உங்கள் ரூட்டர்லேருந்து அடுத்த எண்டுக்கு போகணும், அது வந்து BGP ப்ரோட்டோக்காலில் போகும். அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்தமாக எந்த பக்கம் அது அங்கே டிஃபைன் ஆகிருக்கும், டைனமிக்காக டிஃபைன் ஆகிருக்கும், அது அங்கே போயிடும். டைனமிக்காக எந்த பாத்தில் வேணால் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் BGP. Datalink Layer. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேக்கெட்ஸ் வந்து ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி லாஜிக்கல் அட்ரஸிங் நம்ம வந்து நெட்வொர்க் லேயரில் பார்த்தோம். டேட்டாலிங்க் லேயரில் ஃபிசிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு வந்துடும். ஃபிசிக்கல் அட்ரஸிங் மீன்ஸ் மேக், மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். உங்களுக்கே தெரியும், மேக் அப்படின்றது ஒரு டிவைஸ்க்கு ஒன்று தான் இருக்கும். அது வந்து யூனிக்கானது, எங்கேயுமே மாற்ற முடியாது மேக்கை. ஸோ அதுதான் வந்து இந்த லேயரில் ஒர்க் ஆகும். இப்போது ஃப்ரேம்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சோர்ஸ் மேக் ஐடி, டெஸ்டினேஷன் மேக் ஐடி, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, செக்மெண்ட்டு, ஃபூட்டர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டு, ஐபி இதெல்லாம் ஆட் ஆகிட்டே வர்றது உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோவில் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபூட்டர் ஆட் ஆகிருக்கு, ட்ரையல்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த டேட்டாலிங்க் லேயரோட வேலை என்ன அப்படின்னா, எந்த மீடியம் வழியாக எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டாலிங்க் லேயர் ஒர்க் பண்ணும். இதில் தான் இப்போது இது வந்து ஒய்ஃபைலையும் போகலாம், கேபிள்லேயும் போகலாம். ஸோ யாருக்கு போகுது அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது இங்கே டிஃபைன் ஆகும் மேக்கை வச்சு.
ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்துட்டோம் ஃபிசிக்கல் லேயருக்கு. அதாவது டேட்டா உங்கள் மிஷினை விட்டு வெளியே போகுது. இப்போ தான் வெளியவே போகுது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா டேட்டா லிங்க் லேயரில் என்னென்ன இருக்குன்னா உங்களோட என்ஐசி கார்டு, L2 சுவிட்சஸ்ஸு அதெல்லாம் இங்கே வந்துடும். இப்போது ஸ்கைப்லேருந்து நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. அந்த மெசேஜ் வந்து செக்மெண்ட்ஸாக மாறிடுச்சு. செக்மெண்ட் என்னாச்சு, ஃப்ரேம்ஸாக மாறிடுச்சு. ஃப்ரேம்ஸு பேக்கெட்ஸாக மாறிடுச்சு. அது எல்லாமே ஒரு லேயர் அப்படியே நடந்துக்கிட்டே வருது. இப்போ கடைசியாக ஃபிசிக்கல் லேயர்லேருந்து வெளியே போகும்போது பிட்ஸாக மாறிடுது டேட்டா. ஐ மீன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் லேயர்லேருந்து வெளியே வந்து கேபிள் வழியாக வெளியே போய் சிக்னல்ஸாக மாறிடுது. இப்போது நம்ம டேட்டா வெளியே போயிடுச்சு. இப்போது அடுத்த எண்டில் ஃபிசிக்கல் லேயரில் தான் உள்ள நுழையும் டேட்டா. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து அப்ளிகேஷன்லேருந்து இப்படியே வரும். ஃபிசிக்கல் லேயர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபிசிக்கல் லேயர் வழியாக தான் உள்ளே போகும். ஐ மீன் என்ஐசி கார்டு வழியாக தான் உள்ளே போகும். ஓகேவா? இப்போ ஃபிசிக்கல் லேயர்லேயே உள்ளே போகிறப்போ அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸாக எல்லாமே நடக்கும். பிட்ஸில் போகும். பிட்ஸ்லேருந்து அப்படியே உங்கள் டேட்டா வந்து பேக்கெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். பேக்கெட்ஸ்லேருந்து அப்படியே ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரேம்ஸ்லேருந்து செக்மெண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயரில் உள்ளே போகும்போது உங்கள் டேட்டா கரெக்டான ஃபார்மெட்டில் போயிடும். ஹாய்ன்ற மெசேஜ் ஸ்கைப்பில் போய் வந்துடும். ஸோ இதே ப்ராசஸ் தான் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். நீங்கள் பண்ணும்போது இந்த இமேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி ஒரு டேட்டாவை அனுப்புகிறீங்களோ அதே ரிவர்ஸ் ப்ராசஸில் ரிசீவ் ஆகும். இதுதான் வந்து இந்த OSI மாடலோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.